கை நடுக்கம். என்னன்னு விசாரிச்சா ஸ்னேக் ஃபைட், நாக்க நீட்டினா பாம்பு ஒரு கடி கடி. இதுக்கு 5000 ரூபாய். 30 பேரு ருட்டீனா விருந்து மருந்து நடந்துட்டே இருக்கும். நீங்க இரவானால் போதும், ஒரு துணை ஒண்ணு வேணும். நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்தின். இதுதான் ரொம்ப டீப்பா உள்ள போக முடியாது, வேற ஒருத்தருக்கு சொந்தமானது, அதனால நம்ம சொல்லக்கூடாது. உடல் நடுக்கம், பேச்சு திணறல், தடுமாற்றம். இதை தாண்டி இவர் அரசியலுக்கு வரணும் வேற ஆசை இருக்கு. முதலமைச்சர் நாற்காலி. விஜய்க்கு 10% எனக்கு 10% இருக்கு. அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி 86 வயசு. அவர் ஜிம்முக்கு போயிட்டு கும்புன்னு இருக்காரு. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மதகஜராஜா அந்த பட விழாவில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது தோரணையில் இருக்க விஷால் அவர்கள் ரொம்ப கூனி குறுகி ஒரு நிதானம் இல்லாமல் வந்திருக்காரு. கையெல்லாம் நடுக்குது. என்ன நடந்திருக்குமா அவருக்கு? இல்லை, இந்த படம் ப்ரொமோஷனுக்காக அந்த நிகழ்ச்சி ஒரு வார காலம் ஒத்திவைப்பு. ஓ ஆமாம். ஏன் ஒரு வாரம் ஒத்தி வச்சாங்க? ஏன்னா அவருக்கு நிமோனியா காய்ச்சல் கட்டுப்படுத்தி விட்டு நீங்கள் நோய் குணமடைந்த பிறகு கம்பீரமாக ப்ரெஸ்ஸை சந்திக்கலாம். இல்லைன்னா ப்ரெஸ்ஸு பல செய்திகளை இட்டு கட்டி இமேஜை காலி பண்ணிடுவாங்கன்னு ஒரு வாரம் காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு வாரம் கழித்தும் அவருடைய நிமோனியா காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. மருத்துவர்களுடைய ஆலோசனையை மீறி எனக்கு படம் ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும், படம் ரிலீஸ் ஆகணும். எனக்கு அதுதான் என்னுடைய உடல்ல ஆவி அனைத்தும் எது எனக்கு திரைப்படம் தான். அதனால என்னுடைய உடலை வருத்தத்தை பொருள்படுத்தாமல் கலந்துக்கிறார். அப்போ அங்கே கலந்து கொள்ள நிமோனியா காய்ச்சல் அப்படி கைகள் நடுக்குமா? அப்படியா? இல்லைங்க, விஷாலுடைய பிஆர்ஆக்களும் சொல்லுகிறார்கள். நம்ம அடுத்த ஆராய்ச்சிக்கு போவோம். அப்போ இந்த திரைப்படம் ஒரு வார காலம் தள்ளி வைக்கப்பட்டு தான் சரியாகிடுவார்னு வர்றாரு. சரியாகலை. அப்போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவருடைய உடல் நடுக்கம், கை நடுக்கம், இதை பார்த்து பேச்சு திணறல், தடுமாற்றம், முகம் சோர்வு, இப்படி பல விஷயங்களை பார்த்து திரைப்பட உலகம் மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். இதை தாண்டி இவர் அரசியலுக்கு வரணும் வேற ஆசை இருக்கு. ஆமாம். முதலமைச்சர் நாற்காலி. விஜய்க்கு 10% எனக்கு 10% இருக்கு. நானும் முதலமைச்சர். எங்க ஆர்கே நகர் போட்டிட்டாரு. அப்ளிகேஷனை புல் பண்ண தெரியாம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ இப்படியான ஒரு தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஏண்டா இப்படி இருக்கிற ஆய்வுக்கு போனா, அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி 86 வயசு. அவர் ஜிம்முக்கு போயிட்டு கும்புன்னு இருக்கார். ஆமா. அவருடைய மகன் விஷால் ரெட்டி நடிகர் சங்க தலைவர். 47-48 வயசுல இப்படி மிக உடல் சோர்வாக, கை நடுக்கம். என்னன்னு விசாரிச்சா பல தரப்பு, நமக்கு பல குருவிகள் சோர்ஸ் இருக்கு. சினிமா குருவி விசாரிச்சா அளவுக்கு அதிகமாக மது பழக்கத்தை தாண்டி போதை பழக்கம். இந்த மது பழக்கம் வர போதை பழக்கம் வர மது என்பது 3 மணி நேரத்தில் குறைஞ்சிரும். நீங்க மதுவை தாண்டி போதை ஐட்டங்கள் பல ஐட்டங்கள் இருக்கு. மெத்தமெட்டமைன், ஹெராயின், அபின், கஞ்சா, இப்படி அது நிறைய வெரைட்டி இருக்கு. பாலிவுட் நடிகர்கள் வரைக்கும், பாலிவுட் நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், அதான் ஒரு சிங்கர் சொன்னிச்சு தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குறாங்க, சுசித்ரா. எப்போ இந்த பழக்கம் அவரை தொற்றி கொண்டதுன்னு சினிமா வட்டாரத்து கிளிகள், குருவிகள் செய்தியை சொல்லி வருத்தப்படுறாங்க. இல்லையா? பல நடிகர்கள் இன்னைய வரைக்கும் நல்லா இருக்காங்க. அதாவது அவங்க அடிக்காத தண்ணியா அவர் அடிச்சிட்டாரு எப்படியா? இல்லை, அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதை அவர்களெல்லாம் ராஜபோதைக்கு போகவில்லை. ஓஹோ, என்ன போதை தாண்டி ஒரு ராஜபோதை இருக்கு. ராஜபோதை இருக்கு. நீங்கள் ஹெராயின், அதாவது இந்த ஹெராயின் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் மலை பகுதியில் உற்பத்தியாக உலகம் முழுக்க போகுது. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வர்த்தகம். பல ஆயிரம் கோடிகளில் கப்பலில் போகுது, விமானத்தில் போகுது, தனி விமானம் தனி கப்பலில் போகுது. நீங்கள் பேப்பரில் பார்த்தோம்னா அரபிக்கடலை தாண்டி சென்ற ஒரு போதை படகை இந்திய இராணுவம்
குண்டு வீசி அழித்தார்கள்லாம் படம் வரும். கோடிகள், அது பெரிய சர்வதேச நெட்வொர்க். அப்பா. அப்போ இது போன்ற பழக்கத்துக்கு அவர் அடிமையாகி விட்டார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் எங்கேயும் அடிக்கடி வெளிநாடு போவார். ஆமா, இந்த இந்த நபர்கள் எல்லாம் வெளிநாட்டில் சென்று நீங்கள் ஓய்வெடுப்பாங்க. கேஷனோ இருக்கும், டான்ஸ் இருக்கும். இப்படி இந்த பழக்கம் சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 20 கோடி ரூபா லாபம் வரும். அப்போ ஒரு 50 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு படம் முடிந்த பிறகு ராமநாராயணன் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நேராக ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 10 நாள் ரூம் போட்டுருவார். அந்த நடிகை யாரோட இருப்பாங்க, வைஷ்ணவ ஹோட்டல் இருப்பார். ராமநாராயணனுடைய பழக்கம் தான். அந்த படத்தில் நடிச்ச நடிகை. ஓ ஆமாம், நீங்கள் தப்பால நான் சொல்லலை. படம் டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஷன்? அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன். ஓஹோ, அதே மாதிரி விஷால டிஸ்கஷன்ல இருந்தாரு. ஆமாம் ஆமாம். அப்போ விஷாலுடைய ரசனையே நீங்கள் மூத்த நடிகைகள் தான் அவருக்கு நிறைய நண்பிகள். மூத்த நடிகை. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட நீங்க சொல்ற 80s 90s அந்த இதா? ஆமா ஆமா ஆமா. நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போய் முடியாது, வேற ஒருத்தருக்கு சொந்தமானது, அதனால நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நம்ம ஒரு நாகரீகமா நம்ம வலைக்காட்சிக்கான ஒரு நாகரீகம் இருக்கு, அதோட நிறுத்திக்குவோம். அப்போ இது போன்ற தீய பழக்கங்களால் பாதிக்கப்பட்ட பிறகுதான் நீங்க புதுவெளியில் தவிர்க்க முடியாமல் வர்றாரு. புதுவெளியில தவிர்க்க முடியாது, தடுமாறி போய் வர்றாரு. அப்போ நாளாக நாளாக என்ன ஆகும், இது இன்னும் அதிகமாகும், குறையாது. அதனாலதான் பரவாயில்ல போய் வந்துடுறேன். இல்லையா, இப்ப நீங்க சொன்ன அந்த நடிகை எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா இவருக்கு ஏன் இந்த நிலைமை? இல்ல, அது சொன்ன மூத்த நடிகைலாம் நீங்க நல்லா பல உடம்பு இழைச்சிட்டு வர்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இவரு நல்ல இளைஞன், 47 48 வயசு, கல்யாணம் கூட ஆகல. ஆனால் நீங்க மது பழக்கம் இருந்தா 3 மணி நேரம் தான் அது பாதிப்பு இருக்கும், 5 மணி நேரம் பாதிப்பு இருக்கும். திருப்பி தயிருக்கு பிறை ஊற்றுவதை போல நீங்க பால் தயிராகாது. என்ன பண்ணுவாங்க, மோரை ஊற்றுவாங்க. மோரை ஊத்துனா ஆமா, அதான் புறை ஊத்துறது. நீங்க அதே போல போதையில காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சா அப்படியே கிறக்கமா இருக்கும். கிறக்கமா இருந்த பிறகு ஒரு லார்ஜ் ஒரு கட்டிங் அடிச்சா போதும், ஃபுல் போதை வந்துடும். ஏன்னா அதுக்கு பேர் புறை ஊற்றுவது. கொஞ்சம் மோரை ஊற்றினீங்கன்னா பால் தயிராயிரும். அதே போலதான் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி கிறக்கமா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கேரா இருக்கும். அந்த கேரை சரி பண்றது ஒரு லார்ஜ் தான். லார்ஜ் அடிச்சா ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி கிக் ஆயிரும். இப்படி பல நடிகர்கள் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் மது பழக்கத்துக்கு ஆட்படாத நடிகர்களோ நடிகைகளோ இல்லாத உலகம் தான் திரைப்பட உலகம். கற்பனை குதிரையை தட்டி விடுவதற்கு முத்துக்குமாருக்கு எது தேவைப்பட்டது? யார் சொல்றீங்க? நான் முத்துக்குமார் அருமையான கவிஞன். அந்த கவிஞனுக்கு ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய பங்களாவில் வாடகைக்கு எடுத்து அவருடைய கடலை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு முழு ஃபுல் பாட்டில் இருக்கும். அவர் இன்னும் வாழ வேண்டிய ஒரு நல்ல குடும்பம். இறந்தது காரணமே இந்த மது தான். நீங்கள் அதை விட நீங்கள் திரைப்பட உலகத்தினுடைய பிதா மகன் கண்ணதாசன், அவர் கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமகள் என் துணையிருப்புன்னு பதிவு பண்ணிட்டே போயிட்டார். அப்போ திரைப்பட அவர்கள்லாம் ஒரு கவிஞர்கள், நிறைய சிந்திக்க தோணும், ஏதோ பயன்படுத்துறாங்க, நல்லா ஹிட் அடிச்சாங்க. இன்ன வரைக்கும் அவருடைய அந்த கண்ணதாசனா இருக்கட்டும் வாழ்ந்துட்டு இருக்காரு, நான் முத்துக்குமார் இருக்கட்டும், அவருடைய பாடல் வரையும் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. நடிகர்களுக்கு என்னையா பிரச்சனை? இல்லை, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாசத்துக்கு 30 நாள் 30 நாளும் விருந்து நடந்துட்டே இருக்கும். ஸ்டார் ஹோட்டல் நடக்கும், இல்லை ஈசிஆர் நடக்கும். நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நீங்கள் 30 பேர் பிரபலமான ஆள். எல்லா தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஆமாம். அப்போ பிரபலமான ஆட்கள் 30 பேர் ருட்டீனா விருந்து மருந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரவானால் போதும், ஒரு துணை ஒன்று வேணும். நம்ம இளையராஜா பாட்டு நாயகனை பாடுற மாதிரி, நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்து, இதுதான். நேற்று கூட பொங்கல் திரு நீதியரசர் ஆனந்த குடேஷ் பாடினார் இந்த பாட்டு. அப்போ இந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்ட ஒரே மாமனிதன் யாரு? புகைப்பிடிக்க கூடாது, மது குடிக்க கூடாது. அப்படி குடிப்பவர்களை திருத்துவதான் திரைப்படமே. அது சீன்லயா இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையா இருக்கட்டும். நீங்க அப்படி பயன்படுத்தினால்தான் ஒரு சிறந்த தலைவரை எடுத்துக்கிட்டாங்க மக்கள். அதுதான் காரணம்.
அப்போ இது போன்ற இளம் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் வளர வேண்டிய இந்த நபர்கள், எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா இந்த மதுவை தாண்டி அவர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுகிறார். அதிலிருந்து இவர்களை மீட்டெடுக்கவே முடியாது. மீட்டெடுக்கவே வாய்ப்பே இல்லை. நீங்க சுசித்ரா என்ன சொல்லுது, வெள்ளி தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஏன்னா மதுவை விட விலை உயர்ந்தது. நீங்கள் பாலிவுட்டில் பல நடிகர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு தன்னுடைய சஞ்சய் தத்தெல்லாம் இதுதான் அவருடைய வாழ்நாள் முழுக்க அழிக்கப்பட முடியாத கரையாக இது மாறிச்சு போதை. அப்போ பல நடிகர்கள் பாலிவுட்டும் சரி, ஹாலிவுட்டும் சரி, கோலிவுட்டும் சரி, இதில் விஷால் தப்ப முடியாமல் இதுக்கு சிக்குண்டார் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற கோலிவுட்டு வட்டாரத்தில் உள்ள டாக், ஒரு பேச்சு பொருள். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். இதை மீண்டு வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, இந்த போதை பழக்கத்தை முழுதாக நிறுத்திவிட்டால் ஒரு 3 மாதத்துல கண்டிப்பாக உடல் தேரும். இல்லை இருந்தாலும் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சைட் எஃபெக்ட் வந்துடும். ஏன்னா ஹெவியாகி பயன்படுத்திட்டு திடீர்னு விட்டா சைட் எஃபெக்ட் வரும் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி தான் விடணும். மெடிசன் மாதிரி. அதாவது நீங்கள் முழுமையாக இதிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். ஏன்னா பல பேர் விடுபட்டிருக்காங்க, பல பேர் விடுபட முடியாமலும் போயிருக்காங்க. நீங்கள் இதில் இன்னொரு பெரிய அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிங் டிவி நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், இது அதிகபட்சம் நான் ஒருவரை சந்தித்தேன். இது நடிகர். ஆமாம், நடிகர் இல்லை, ஒரு சாதாரண நபர். இவருக்கு இந்த போதை பழக்கம் உள்ள ஒரு நபர். ஒரு காலகட்டத்தில் மது குடித்து போதை ஏறல. அப்புறம் அவர் போதைக்கு போகிறார், இந்த பவுடர் போதைக்கு போகிறாரு. அதுலேயும் போதை ஏறல. உடல் முழுக்க மரத்து போய்விட்டது. அப்போது அடுத்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னேக் ஃபைட். பாம்பு மண் சட்டியில் பாதுகாத்து வளர்க்கப்பட்ட அவர்கள், நீங்கள் போதை ஏறணும்னா நாக்கை நீட்டினா பாம்பு ஒரு கடிக்கும், கொத்தம், ஒரு சொட்டு போடும். இதுக்கு 5000 ரூபாய் விலை. இந்த உடல் முழுக்க போதையானவர்கள், ஆள்காலாக மாறி போனவர்களுக்கு போதை ஏறாது. இந்த பாம்பு விஷம் தான் அவர்களை போதை, கடுமையான விஷம் உடல். ஆமா, அதான் போதை தான் ஏறும், மரணம் வராது. அதுக்கு பேர் ஸ்னேக் ஃபைட்னு பேர். இப்படியெல்லாம் போதை பூராம யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்பட உச்ச நடிகர்கிட்ட தான் இருக்கு. என்ன காரணம்னா, லட்சங்களை தூக்கி வீசக்கூடிய நபர்கள் இவங்க தான். இதுக்காகவே ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த போதை வஸ்து குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த குழுக்கள் தான் இவர்களுடைய சப்ளையர்கள். அப்போ இவர்களை அரசு ஒழித்தால் மட்டும்தான். இல்லை, நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, போதை ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு, நார்கோட்டிக்ஸ். அந்த பிரிவு இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். கடுமையாக்கப்பட்டால் நீங்க மது இல்லை எப்படியா கடுமையாக்கப்பட முடியும்? ஏன்னா இதுல முக்கிய பிரபலங்கள் தான் சிக்கிறாங்க. நம்மளே நிறைய இயக்குனரை பார்த்துருக்கோம், நிறைய நடிகைகளை பார்த்துருக்கோம், குறிப்பா நடிகரையும் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுமா, கடுமையாக்க முடியுமா? இல்லைங்க, அதாவது ஐரோப்பாவிலாம் பிடிச்ச உடனே தூக்கு. அமெரிக்காவில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2000 வோல்டேஜ் ஹெல்மெட்டை தலையில் போட்டு நீங்கள் மூளையை கருக்கி விட்டுறலாம். மூளையை கருக்கி விட்டுறோம். ஒரு 35 வயசு இளைஞனுக்கு 2 வயசு குழந்தைக்கு உள்ள அறிவு தான் இருக்கும். அப்போ மேற்கொண்டு இந்த ட்ரக்ஸு தொழிலுக்கே போக முடியாது, அந்த நபர்களை அவனால் சந்திக்க முடியாது. அந்த தொடர்புகள் பூரா அப்படியே துண்டிக்கப்பட்டுரும். சமூகம் பாதுகாக்கப்படும். இவனால் வேற ஒருத்தனுக்கு பழக்கி விட முடியாது. இவன் உயிரோடு 35 வயசுலேருந்து ஒரு 30 வயசு உயிரோடு இருந்தான், 65 வயசுனா ஒரு 85 பேர் உருவாக்கிடுவோம். யார? இந்த போதை வஸ்து ஆசாமிகளை. அப்போ அமெரிக்கா அரசு என்ன பண்ணுறான், ஒரு 2000 வோல்டேஜ் ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் பட்டனம் போட்டான்னா அந்த மூளை செல்கள் மட்டும் கருக்கப்படும். அவன் ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவுக்கு வந்திருக்கான். யாரு? கடுமையான தண்டனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் ஐரோப்பா உயிரை கொல்ல வேண்டாம். ஆமாம், ஏன்னா கல்ஃப் கண்ட்ரிலாம் உயிரை எடுத்துடுறாங்க. ஆமாம், உயிரை எடுத்துறான். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூளையை கருக்கி விட்டுறான். அதே போல் சிங்கப்பூர்லாம் மரண தண்டனை தான். ஐரோப்பா நாடுகள்லையும் அது கடுமையான மரண தண்டனை தான். நீங்கள் அரசுக்கும் போதை கடத்தல் ஆசாமிகளுக்கும் இராணுவத்துக்குமான சண்டையை நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் பெரிய அளவில் இருக்கும்.
அதாவது ஒரு போதை கடத்தல் ஆசாமி ஜெயிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக பல 100 கோடி செலவு பண்ணி ஜெயிலுக்கு கீழே சுரங்கம் தோண்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு சுரங்கம் தோண்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் தப்பிச்சு போயிடறவங்களாம் உண்டு. அப்போ அந்த அளவு செல்வாக்கு 1000 கோடிகளில் வர்த்தகம். அதாவது விடுதலை இயக்கங்களே பல கோடி ரூபா பணம் வேணும்னா இந்த போதை வியாபாரம் தான் பண்ணுறான். அதெல்லாம் பல 1000 கோடி பணம் கொட்டும். இப்போ பல விடுதலை இயக்கங்களுக்கான பொருளாதார பின்னணி ஆயுதம் வாங்குவதற்கு தேவையான பணங்களை ஐரோப்பா நாடுகளில் கொண்டு போய் ஆஸ்திரேலியா நாடுகளில் கொண்டு போய் இந்த போதையை கப்பலாக விற்றுருவோம். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம விஷாலை பொறுத்த வரைக்கும் விஷாலை போல பல நடிகர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், வெளியே உள்ளதுக்கு தெரியல. கண்டிப்பாயா. எனக்கு இன்னொரு கேள்வியா, பல மூத்த நடிகைகள் எதுக்கு இளம் நடிகரை குறி வைக்கணும்? இல்லை, அது சினிமா துறையில் உள்ள ஒரு பழக்கம். அது ஒரு பழக்கம். அதுக்கு வாய்ப்புக்காக அப்படியா? இல்லை, அதாவது நம்ம அதை ரொம்ப டீப்பாக பேச முடியாது. மூத்த நடிகைகளுக்கு இளம் நடிகர்கள் மீது ஒரு ஈர்ப்பு அது இன்று நேற்று இல்லை, வளர்ந்துரும் நடிகரை பார்த்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? லிவர் ஃப்ரை இருக்கான்னு கேட்குறோம். எதை கேட்குறோம்? லிவர் ஃப்ரை. சிலருக்கு லிவர் ஃப்ரை தேவைப்படும், சிலருக்கு சிக்கன் டிக்கா இருக்கான்னு கேட்குறாங்களா? ஆமாம். அப்போது இப்படியான ரசனை உள்ள சில மூத்த நடிகைகள் இளம் நடிகர்களை விரும்புவதுங்கிறது சினிமா துறையில் அந்த காலத்திலேருந்து இருக்குது. இது எழுதப்படாத விதி. இதை நம்ம இதற்கு மேல் பேசுவது நமக்கு அழகல்ல. கண்டிப்பாயா. விஷால் அவர்கள் பூர்ண குணமிழந்து விரைவில் வருவார்னு எதிர்பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.